Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுன்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது எக்ஸாம் டைம்லலாம், சரிங்களா? அதனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லி மேக்ஸ் போட்டு பார்க்கணும். டெய்லி ஷெடியூலில் நீங்கள் இப்போது மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ மண்டே எக்ஸாமுக்கு இந்த இருக்கக்கூடிய டேஸில் டெய்லி ஒரு 2 கொஷின் பேப்பராவது நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட மேம் எனக்கு எப்படி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் படித்ததை வச்சு நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 8 கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஓவரால் 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸு 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம் நீங்கள். அதனால் 10 மார்க்ஸ் 10 out of 10 வாங்குற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும் 1 மார்க்ஸில். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸை. ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸை. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ், இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதுலேயும் 1 மார்க்ஸ் பாருங்கள். டோட்டலாக 1 மார்க்ஸ் வரைக்குமே 10 சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 5 கேட்டிருக்காங்க. 20 மார்க்ஸ் இது வரைக்கும். அண்ட் தென் ரோமன் நம்பர் 4 மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங் ஒரு 5 மார்க்ஸ். ஸோ 25 மார்க்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய 1 மார்க்ஸோட ஆன்சர்ஸ், ஐ மீன் மார்க்ஸ், சரிங்களா? 25 மார்க்ஸ் 1 மார்க்கில் கவர் ஆகிருக்கு. ரிமைனிங் 75 மார்க்ஸ், ஓகேவா? இப்போது பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10ல் பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் நம்பர் 40 கம்பல்சரி கொஷின்னு கொடுத்துருக்காங்க. 40 கொஷின், அதாவது இஸ் 108 a perfect ஸ்கொயர் நம்பர் இருக்கு இல்லையா, இதை நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஷினுமே எது கிளியராக தெரியுமோ, ஏன்னா நம்ம ஒரு சிலது நம்ம போடுவோம் பாதியில் அப்படியே நிற்கும், அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு கொஷினை சூஸ் பண்ணுறீங்களா அது ஃபுல்லாக கிளியராக தெரியுமா அதுக்கு அடுத்தது பண்ணுங்கள். ஏன்னா ஓவர் ரைட்டிங் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ப்ரெசன்டேஷனும் நீட்டாக கொடுக்கணும். அடிச்சு எழுதுறது கரெக்டாகவே எழுதிருப்பீங்க, நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதும் போது அந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் 40th கொஷின் கம்பல்சரி கொஷின். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 1 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மேக்ஸ் எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிருங்க. எல்லா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா கிராஃப் ஜாமெட்ரிக்கு கிராஃப் இருந்தால் கிராஃப், ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி முடிச்சிருங்க. ஏன்னா அதுலேயும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஷின், 7 × 5 35. ஸோ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். இதில் கொஷின் நம்பர் 50 கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாது, கொஷின் நம்பர் 50. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு பார்க்கும்போது எந்தெந்த சாப்டரில் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா நிறைய சாப்டரில் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதாவது எல்லாமே சாய்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே என்னால் இந்த கொஷின் பேப்பரை ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா தான் அது பெஸ்ட் மெத்தட். நீங்கள் சாய்ஸ் விட்டுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல அதை விட்டுடுறேன்னா நீங்கள் அப்போவே என்ன பண்ணணும்னா புக் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அந்த சம்ஸை அப்போவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 7 ஆன்சர் த ஃபாலோயிங் 2 × 10 20 மார்க்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இப்போ பாருங்கள் 1 மார்க் வரைக்குமே நம்ம எவ்வளோ பார்த்தோம், 25 மார்க்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 20, டோட்டலாக 45 மார்க்ஸ். இப்போ 50 மார்க்ஸ்னே வச்சுக்கோங்க. ரிமைனிங் 50 மார்க்ஸ் தான் நம்ம 2 மார்க்ஸு 5 மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இருந்தால் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி, கிராஃப் இருந்தால் கிராஃப், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் ஒரு சாப்டர் வைஸ், எக்ஸசைஸ் வைஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பெஸ்ட்டு மெத்தட் நீங்கள் மேக்ஸில் சென்டம் எடுக்கணுமா, நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மாடல் கொஷின் பேப்பர், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா சம்ஸும் வித்தவுட் சாய்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க, அடுத்து ப்ராக்டிஸ் ரிவிஷனுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.